டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி இன்று முதல். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஏன் அரசியல் பண்றீங்க ஜனநாயகன் விவகாரத்துல? தாவேக்கா கூட அக்கறைப்படல, எங்க படம் இப்படி ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி. விஜய் கூட பேசல. தெளிவா சொல்றேன், நெத்திக்கு நேர் எடுத்து சொல்றேன். அமித்ஷா அவர்களுடைய சதிதான் படத்தை நிறுத்தி இருக்கிறது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. இடி, சிபிஐ, ஐடிக்கு அப்புறம் சென்சார் போர்ட ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க சொன்னது தமிழக முதலமைச்சருக்கு அது பாராட்டுக்குரியது. ஆனா இதே 2 நாளைக்கு முன்னாடி நாங்க சொன்ன உடனே இந்த அல்ட்ரஸ் என்ற திமுகவோட ஐடி விங் இருக்கு பாத்தீங்களா, இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இந்த திமுகவுடைய ஐடி விங்ல இருக்கவங்களுக்கு. ஆனா இப்ப இருக்கிறது அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் சரண்டராய் போய் உட்கார்ந்து இருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அவர் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வேல்மணியை உட்கார வச்சு வாங்கணும் வாங்கிட்டு நாளைக்கு அவர் டெல்லிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு நாளைக்கு பதறி அடிச்சு அண்ணன் பழனிசாமி அவர்கள் அங்க போய் அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் சொன்ன நிலையை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துறேன். போன ஆண்டு டிசம்பர் 22 அவர் சொன்னது தான், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதும் ஆட்சியில பங்கு வைத்தா தான் நாங்க காங்கிரஸ் கேரண்டிகளை நிறைவேற்றணும். அதுதான் காங்கிரஸ் உடைய நிலை. ஒருவேளை திமுக அந்த கோரிக்கையை ஏற்காவிட்டால் காங்கிரஸ் என்ன பண்ணும்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஐபிசி தமிழுக்கு முதல் முறையா பேட்டி கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். ரொம்ப மகிழ்ச்சி. பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். தமிழ்நாட்டு பிரச்சனை இப்போ இந்திய பிரச்சனையாவே மாறிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஜனநாயகன் விவகாரம் தேசிய அளவுக்கு கூட போயிருக்கு. நேஷனல் மீடியா கூட இதை பற்றி விவாதிக்கிறாங்க. உங்களுடைய ட்விட் ஒரு பரபரப்பான ஒரு ட்விட்டாவே தினமும் மாறிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜனநாயகம் விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்யுது அப்படிங்கறதான் இப்போ குற்றச்சாட்டாகவும் ஒரு விமர்சனமாகவும் எழுது. ஏன் அரசியல் பண்றீங்க ஜனநாயகன் விவகாரத்துல? தாவேக்கா கூட அக்கறைப்படல, எங்க படம் இப்படி ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி. விஜய் கூட பேசல, ஆனா காங்கிரஸ் பேசுதே அப்படிங்கிறாங்க. இல்ல யாரு சொல்றான்னு கேக்குறேன். நீங்க நேத்து பாத்திருப்பீங்க, நேத்து நீங்க தேமுதிக மாநாட்டுல பாத்திருப்பீங்க. விஜய் பிரபாகர் பேரத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. சிரிக்கத்தான் முடியும் தம்பியை பார்த்து. என்னட்டுனா காங்கிரஸ் 140 வருஷ கட்சி. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல வண்டி ஓட்டுற தேமுதிக கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலை ரொம்ப தெளிவு. நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம். இந்தியா கூட்டணிக்கு அகில இந்திய அளவுல தலைமை தாங்குறோம். எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. தமிழ்நாட்டுல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இந்தியா கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியில 2வது முக்கியமான கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். தமிழகத்துடைய முதலமைச்சர் 2வது முறையாக முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில அமைச்சரவையில பங்கு வேணும்னு நினைக்கிறோம். அதிகமான இடங்கள் நிற்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. காங்கிரஸ் கட்சி இதை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கு. எங்களை பொறுத்தப்பட்டுள்ள எங்களுடைய பொறுப்பாளர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் மிக தெளிவாக இதை எடுத்துரைத்து விட்டார். அதனால அதுல குழப்பமே இல்லை. காங்கிரசினுடைய நிலையை பொறுத்த மட்டும் தேவையில்லாம நம்ம குழம்பிக்கிற வேண்டியதில்லை. கிரீஷ் சோடங்கர் அவர்கள் சொல்றதுதான் காங்கிரசினுடைய நிலை. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதோட காரிய கமிட்டியினுடைய உறுப்பினர். அதனால என்ன, காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய உறுப்பினரும் காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளருமாக இருக்கின்ற கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற லைன் தான் பார்ட்டி லைன். பார்ட்டி லைன் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஜனநாயகன் விவகாரத்துல விஜய் மீது அதிகமாக அக்கறை செலுத்துது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எங்களை பொறுத்த மட்டும் பாஜக அரசு குறிப்பிட்ட விதத்துல மோடி அமித்ஷாவினுடைய இந்த கூட்டணி நடத்துகின்ற ஆட்சி முறை 2014 ஒரு பேட்டர்னை காட்டுதான். அவர்களுடைய ஆட்சி முறையை பொறுத்த மட்டும் தொடர்ந்து சிபிஐயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், அல்லது இடியா இருக்கட்டும், இதை ஒரு ஆயுதங்களாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை மீது பொய்யான கேஸ் போடுறதா இருந்தாலும் சரி, தவறுதலான பிம்பங்களை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, லீக்கேஜஸ், மீடியாவுக்கு லீக்கேஜஸ் பண்ணி தப்பான இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை வச்சு அவ்வளவு கோடி லட்சம் கோடி, இவ்வளவு 1000 கோடி ரூபாய் அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு 10 வருஷமா கதை ஓட்டிக்கிட்டே இருக்க, ரீல் ஓட்டிக்கிட்டே இருக்க வேலையை பிஜேபி அரசு பண்ணிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட விதத்துல அமித்ஷா அவர்கள் திருச்சிக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம், திருச்சி புதுக்கோட்டைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர்கள் செய்த மிகப்பெரிய சதிங்கிறது இந்த படத்தினுடைய
சென்சார் போர்டு. முதல்ல இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிஜேபியினுடைய துணை அமைப்புகளா, இளைஞர் அணி, மாணவர் அணி, நெசவாளர் அணி இருக்குங்களா எல்லா கட்சியிலையும், அது மாதிரி இடி அணி, சிபிஐ அணி, இன்கம் டேக்ஸ் அணின்னு உட்படுத்திட்டு இருந்தாங்க அந்த அரசு சம்பளம் வாங்குற அந்த அதிகாரிகள். இப்ப சென்சார் போர்டையும் அதுல சேர்த்துட்டாங்க. சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு படத்தினுடைய ரிலீஸ் டேட்ல படத்தை வரவிடாம ஆக்குறதுக்காக அமித்ஷா முதல் 2 நாளைக்கு முன்னாடி வந்து அமித்ஷா ஏன் இவ்வளவு தவி குதிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு புரியல. இல்ல இதுல அதைத்தான் நாங்க அமித்ஷாவுடைய முதல் நாளே தலையீடு சொன்னோம். இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகனுடைய அந்த சென்சார் போர்டு விவகாரத்துல அமித்ஷாவுடைய தலையீடு அல்லது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 100% இருக்கு. 100% இருக்கு. 100% அமித்ஷா அவர்களுடைய தலையீடு இருக்கு. இதை எந்த ஒரு சந்தேகம் வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா அவர்களுடைய பேட்டர்ன், அவருடைய ஃபங்க்ஷனிங் பேட்டர்னை புரிஞ்சவங்க காங்கிரஸ்காரங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி அவர்களை எதிர்கொள்றவங்க, பாராளுமன்றத்தில் பயம் இல்லாமல் எதிர்கொள்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள். எங்களை பொறுத்த மட்டும் ஒரு பயமும் கிடையாது. மடியில பயமும் கிடையாது, வழியில எந்த பயமும் கிடையாது, எதுவுமே கடமும் கிடையாது, பயமும் கிடையாது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பயந்தெல்லாம் விட்டது பண்றது ரொம்ப தெளிவா சொல்றேன், நெத்திக்கு நேரம் எடுத்து சொல்றேன். அமித்ஷா அவர்களுடைய சதிதான் இந்த படத்தை நிறுத்தி இருக்கிறது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டு, மிக முக்கியமான எடுத்துக்காட்டு, மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு துஷார் மேத்தா நேற்று ஆன்லைன்ல அப்பியர் ஆனார்ல சிஜி கோர்ட்ல, அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஏன்டா துஷார் மேத்தா தான் இந்தியாவுடைய நீதித்துறையை இப்ப ஆட்டி வைக்கின்ற அவருடைய கைகள்ல தான் இந்தியாவுடைய நீதித்துறை ஒரு பொம்மலாட்டு பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லா ஜட்ஜஸோட டிரான்ஸ்ஃபர்ஸா இருக்கட்டும், சீஃப் ஜஸ்டிஸோட ப்ரொமோஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவருடைய கையில வச்சிருக்காரு. அதனால அவரை பொறுத்த மட்டும் அவர் தான் லா மினிஸ்ட்ரியை ரன் பண்றாரு. லா மினிஸ்ட்ரியில சட்ட அமைச்சராக இருக்கின்ற மேக்வாலுக்கு கையெழுத்து போடுறத தவிர வேற வேலை இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பவரும் கிடையாது. மேக்வாலை பொறுத்த மட்டும், அர்ஜுன் மேக்வாலை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர், என்னுடைய நண்பர். ஆனால் அவருக்கு எந்த பணியும் கிடையாது. நம்மளுக்கு தெரியும், நாடாளுமன்றத்திலையும் அவர் துணை அமைச்சராக நாடாளுமன்றத்துறைக்கு இருக்காரு. எங்களுடைய தொடர்ந்து தொடர்பு. ஆனா அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் எல்லாம் துஷார் மேத்தா இருக்கு. துஷார் மேத்தா இந்த ஒரு விஷயத்துக்கு, ஒரு படத்துக்காக நேத்து ஆன்லைன்ல ஹைகோர்ட்ல அப்பியர் ஆகி சிஜிஐ கோர்ட்ல அதுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்ததுங்கிறது நம்பவே முடியல என்னால. என்னடா இது இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகத்தை அமித்ஷா அவர்கள் செய்வதற்காக துணிந்து விட்டார் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது உண்மையிலேயே நான் முதல்ல நான் ட்வீட் போடும்போது நான் நினைச்சது என்னன்னா, நான் அதுல மென்ஷன் கூட பண்ணல ஜனநாயகத்தையோ திரு விஜய் அவர்களையும். நான் காலையில நான் ட்வீட் பண்ணும்போது நான் நினைச்சது என்னன்னா, ஒரு 4வது வெப்பனா இதை கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா, 4வது ஆயுதமாக்குறாங்க. இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ்க்கு அப்புறம் இப்ப சென்சார் போர்டையும் ஒரு ஆயுதமாக்குது மோடி அமித்ஷாவுடைய அரசு அப்படிங்கிறத என்னுடைய ட்விட்டினுடைய காலையில 7:50 நான் போட்டுட்டு ஃபிளைட் ஏறும்போது விஜயோட. ஆனா நீங்க இது 2 நாள்ல இவ்வளவு பெருசா மாறி இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அமித்ஷா அவர்களுடைய நேரடி பார்வையில இது நடந்துகிட்டு இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில இந்த அரசியலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவும், அரசியல்ல எதையோ அவங்க படம் நினைக்கிறாங்க. அதற்காக அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் என்பது அமித்ஷா அவர்களுக்கு கைவந்த கலை. அவர் அதுல எக்ஸ்பர்ட் இன் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்னு சொல்லலாம். அவருடைய மொத்த பாலிடிக்ஸே மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தான். அதனால அது குஜராத்லயா இருந்தாலும் சரி, இங்க டெல்லியிலயா இருந்தாலும் சரி. அதனால நம்மளை பொறுத்த மட்டும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்கு நீங்க சூப்பர் அண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டு, இதை காங்கிரஸ்காரர்கள் சொன்ன ஐடி விங் மேதைகள் எங்களை கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என கூறி வருகின்றனர் அப்படின்னு நீங்க போட்டீங்க. இதுல என்ன பொருள் வருது? என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, தமிழக முதலமைச்சர் அண்ணன் சொன்னது சூப்பர். அதை பாராட்டுகிறோம். அவருடைய பெருந்தன்மைக்கு நான் பாராட்டியே ஆக வேண்டும். அவர் என்னட்டுன்னா, சின்ன ஒரு சினிமாவை இதா பார்க்காமலோ அல்லது ஒரு நடிகர் அவர் பேசுற வார்த்தைக்கு, அவர் கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் பேசுற வார்த்தைகள்னால கோவப்பட்டோ அமைதியா இருந்திருக்கலாம். பலரும் அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா தமிழக முதலமைச்சர் பெருந்தன்மையோடு அதற்கு உடனடியாக
அதை வந்து இடி சிபிஐ நாங்க சொல்லிக்கிட்டு இருக்க அதே லைன் தான். இடி சிபிஐ ஐடிக்கு அப்புறம் சென்சார் போர்டை ஒரு 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 ஆயுதமா பயன்படுத்துறாங்கிறது சொன்னது தமிழக முதலமைச்சருக்கு அது பாராட்டுக்குரியதுன்னு சொன்னோம். ஆனா இதே 2 நாளைக்கு முன்னாடி நாங்க சொன்ன உடனே இந்த அல்ட்ரஸ் என்ற திமுகவோட ஐடி விங் இருக்கு பாத்தீங்களா, அந்த அல்ட்ரஸ் என்ற எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கூட்டணி போனோம், காங்கிரஸ்காரங்க தாவேக்காவுக்கு ஆதரவா பண்றீங்க, தாவேக்கா விஜய்க்கு இது ஆதரவா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ட்விட் போட்டதான் மனவேதனையா இருந்துச்சு. என்னன்னா இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த திமுக அவருடைய ஐடி விங்ல இருக்கவங்களுக்கு அவர்களுக்கு பொறுத்த மட்டும் எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு எதையாவது கரண்ட் எல்லாம் பூத மதிப்பாயத்துல எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறது தான். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க திருப்பி சொல்றோம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் 2வது முறையாக. முதல் முறை வரும்போதும் காங்கிரஸ் கட்சி கூட இருந்துச்சு. 2வது வாரம் அப்போதும் ராகுல் காந்தி வந்து கேம்பெயின் பண்ணார். முதல் தடவை அவரை முதலமைச்சராக்கும் போது 2வது தடவையும் வந்து அவர் கேம்பெயின் பண்ணணும் தமிழ்நாட்டுல. அப்ப காங்கிரஸ்காரனும் கதர் சட்டை போட்டவர்களும் அமைச்சரவையில் இருக்கணுங்க எங்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை முடிவு பண்ண வேண்டியது காங்கிரஸ் தலைமை திமுக தலைவரும் அதை பண்ணுவாங்கன்னு நம்புறோம். அதுக்கு நடுவுல இந்த ஐடி விங்களுடைய மேதாவிகள் ஏன் தவி குதிக்கிறாங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அரசவை கவிஞர்கள் மாதிரி வந்துட்டாங்க. அந்த ஜாப்லெஸ் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் வேலையில இருந்த ஜேர்னலிஸ்ட் வந்து எல்லா டிவிலையும் உட்காந்துட்டு கதை பேசுறது. இந்த அரசவை கவிஞர்களுக்கு சொல்லிக்கிற விரும்புறேன்னா என்னன்னா, தயவு செய்து காங்கிரசினுடைய நிலை ரொம்ப தெளிவான நிலை. காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய நிலை ரொம்ப தெளிவான நிலை. காங்கிரஸ் கட்சி இந்த இந்தியா கூட்டணியில இருக்கிறது. 2வது கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை குழுக்காக 3ஆம் தேதி குழு வந்து சந்தித்து தமிழக முதலமைச்சரை திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தலைமையில கிரீஷ் கோரிக்கையை வைத்தது. டிசம்பர் 15க்குள்ள இதை முடிக்கணும்னு நினைக்கிறோம் சொன்னோம். 36 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எதுவுமே நடக்கலையே. அதைத்தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் திரு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய கேரண்டிகளை சொல்றதுக்காக வரணும் தமிழ்நாட்டுக்கு. இன்னும் வரலையே, நாங்க எந்த திட்டத்தையும் போட முடியலையே காங்கிரஸ் கட்சி. ஏனென்றால் திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு நிலைப்பாடும் இன்னும் உங்களுக்கு தகவலா கொடுக்கப்படல. அதனால வந்து இந்த ஒரு மாதிரியான கருத்துக்கள் வந்து நிலவுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எந்த குழப்பமுமே இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி திருப்பியும் சென்னையில வந்து சொன்னதே அதுதான், கூட்டம் போட்டு சொன்னது அதுதான். நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிட்ட இருந்து ரெஸ்பான்ஸுக்காக அப்படிங்கிறது. ரைட்டா? இதுக்கு நடுவுல தான் இந்த ஐடி விங்கும் இந்த அரசவை கவிஞர்களும் தவறுக்கு பத்தி எல்லாம் குதிக்கிற குதி. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு புரிதலும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி தெளிவாக இருக்கிறது. பிரியங்கா காந்தி அவர்கள், உங்களுக்கு இன்னும் முன்னோடு சொல்றேன், எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்கு எதிர்ப்பா அந்த நீதிபதி மேல இருந்த அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை பொறுத்த மட்டும் பெட்டிஷன் நோட்டீஸ் கொடுக்கும்போது அந்த பெட்டிஷன்ல பிரியங்கா காந்தி அவர்கள் 9ஆம் தேதி கையெழுத்து போட்டாங்க. 9ஆம் தேதி டிசம்பர் கையெழுத்து போட்டாங்க. உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா, கூட்டணியில குழப்பம் இருந்துச்சுன்னா அப்படிலாம் கையெழுத்து போடுவோமா? எல்லா எம்பிக்களும் தான் கையெழுத்து போட்டேன், நானும் தான் கையெழுத்து போட்டேன். அதனால எதுக்கு இந்த குழப்பம்? இதுக்கு அந்த ஐடி விங்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த அரசவை கவிஞர்களுக்கு தான் உங்க மூலமா சொல்ல விரும்புறேன். ஏன்னா மொத்த உண்மையே தெரியாம எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு எதையாவது ஒண்ணு எழுதிக்கிட்டு ட்விட்டர்ல போட்டுக்கிட்டோம், சோசியல் மீடியால போட்டுக்கிட்டதுனால எந்த ஒரு பலனும் இல்லை. இது இழப்பு எல்லாருக்கும் தான் வரும். இன்னைக்கு காலையில நைனா நாகேந்திரன் பேசும்போது சொல்றாரு, பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல, அப்போ இந்த விவகாரத்துல ஜனநாயகன் விவகாரத்துல சென்சார் போர்டு சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ணன் நயனா நாகேந்திரனுக்கு நல்லா தெரியும், அவர் ஏடிஎம்கே கட்சியில இருந்தவர். அவருக்கு வந்து இது எவ்வளவு பெரிய பாதிப்பா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உருவாக்க போகுதுங்கிறத நீங்க பாத்துக்கிட்டே இருக்கு. தமிழக மக்கள் வந்து இதை சாதாரணமா எடுத்துக்கிற போறது இல்லை. மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது தமிழக மாநிலம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் கலையும் அரசியலும் சேர்ந்து பயணித்துக்கிட்டே இருக்கின்ற மாநிலங்கிறது தமிழக மாநிலம். இதை புரியாதவர்கள் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து திரு அமித்ஷா அவர்களுக்கு புரியுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா குஜராத்ல இப்படி பாலிடிக்ஸ் கிடையாது, நார்த் இந்தியால இப்படி பாலிடிக்ஸ் கிடையாது. நீங்க வந்து கலையும் பாலிடிக்ஸும் சேர்ந்த இடம்ங்கிறது தமிழ்நாடு, தெலுங்கானா மாதிரி இடங்கள் தான் கலையும் சினிமாவும் பாலிடிக்ஸும் சேர்ந்த இடங்கள். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய தவறுதலான ஒரு அயோக்கியத்தனமான விஷயத்தை சென்சார் போர்டு உபயோகப்படுத்தி டெல்லியில இருந்து பண்ணிருக்காங்க. அதற்கு அவர் வந்து சப்பக்கட்டு கட்டுறது வந்து அந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்கல்ல, இந்த படத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக கொடுக்காமல் இருந்தது. இது வந்து சென்சார் போர்டை வந்து ஒரு வெப்பனைஸ் பண்றதுக்காகவும் அதை வந்து எப்படி வந்து அரசியல் செய்வதற்காக ஒரு படத்தை நிறுத்தி அதை வந்து எவ்வளவு நான் சுத்த விட முடியுமோ சுத்த விடுவோம்,
அப்புறம் மாடல் கோட் வந்துடும் பிப்ரவரி 20 ஒட்டி மாடல் கோட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறது முடியாது அப்படிங்கிறதுக்காக பண்ற வேலைகளா தெரியுது. நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த மட்டும் இது எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனா அவர் என்ன விஷயம், அவரை பொறுத்த மட்டும் அவர் அமித்ஷா அவருடைய கண்ட்ரோல் இருக்க அந்த கட்சியினுடைய தலைவர். அதிமுக அடிமை கட்சியாக மாறி வருகிறது, அதுவும் அமித்ஷாவுடைய கட்சியாகவே மாறிட்டு வருதுன்னு சொல்லி நீங்க வந்து கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க தரப்புல, அதிமுக தரப்புல 2024ல மோடியெல்லாம் நாங்க பிரதமரா சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்க வெளியே வந்தாச்சு. அப்பேற்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அடிமைன்னு நீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல கேள்வி. அதிமுக கட்சியை பொறுத்த மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தைரியமாக நடத்திய கட்சி. ஆனா இப்ப இருக்கிறது அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் சரண்டராய் போய் உட்கார்ந்து இருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அவர் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வேல்மணியை உட்கார வச்சு திருச்சியில உட்கார வச்சு வாங்கிட்டு நாளைக்கு அவர் டெல்லிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு நாளைக்கு பதறி அடிச்சு அண்ணன் பழனிசாமி அவர்கள் அங்க போய் ஒரு தொழிலதிபரோட போய் அங்க போய் பார்த்து அவர்களிடம் சொல்வது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் சொல்லும் போதே இப்ப தினமலர்ல இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி படிச்சேன். அதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருந்துச்சு. என்னட்டா சீட்டுக்கு அவங்க சீட்டு மந்திரி சபை பத்தி பேசியிருக்காங்க. இவர் கேட்டிருக்காரு, அண்ணன் பழனிசாமி கேட்டிருக்காரு, இந்த இடியையும் சிபிஐயும் ஐடியையும் நீங்க அனுப்பி வைக்கணும் திமுக அமைச்சர்கள் மேல, அவர்களை வந்து இதுல அது மூலமா கண்ட்ரோல் பண்ணி. எவ்வளவு ஒரு 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 தரம் தாழ்ந்த பேச்சு, ஒரு தரம் தாழ்ந்த கோரிக்கை. அதாவது ஓட்டு கேட்கிற எலெக்ஷன்ல போய் நீங்க உங்களுடைய கொள்கைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க, நீங்க செய்ய போற விஷயங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க செஞ்சதை பத்தி சொல்லுங்க, எம்ஜிஆர் செஞ்சதை பத்தி சொல்லுங்க, ஜெயலலிதா அம்மையார் செஞ்சதை பண்ணுங்க, ஏன் நீங்க செஞ்சதை பத்தியே சொல்லுங்க, இல்ல மோடி செஞ்சதை பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து எலெக்ஷன் நேரத்துல நான் ஜெயிக்கணும்னா நாங்க வந்து இடியும் சிபிஐயும் அனுப்பி வச்சாதான், இன்கம் டேக்ஸ் ஆபீசரை அனுப்பி வச்சாச்சா நாங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா திமுக அமைச்சர்களை வந்து வீட்டுல உட்கார வைக்கணும்னா, அவர்களை துன்புறுத்தணும்னா இடியும் சிபிஐயும் ஐடியும் வேணுங்கிறதான அர்த்தம். இது என்ன பழனிசாமி என்னன்னு ஏன் இவ்வளவு தரம் தாழணும்? ஏன் வந்து அதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறவர் வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து ஒரு பாஜகவுடைய தொண்டர்கள் வரணும், அதிமுகவுடைய தொண்டர்கள் வரணும், பாமகவுடைய தொண்டர்கள் எல்லாம் ரோட்ல வரணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம்பெயின் பண்ணணும்னு அவர் சொன்னாருன்னா அது நியாயம், அரசியல் சொல்லுமானது. அவர் கேட்டதே பார்த்தீங்கன்னா இடியையும் சிபிஐயும் ஐடியையும் எனக்கு தொடக்கி அனுப்பி வச்சிருக்கேன்னு கேட்டாருன்னா, இதற்கு நம்ம வந்து ஒரு தமிழக முதலமைச்சரா இருந்தவர், ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கவருடைய எவ்வளவு தரம் தாழ்ந்து விட்டதுன்னு பாத்தீங்களா? அதைத்தான் சொன்னேன். அவர் அடிமையா இருக்கிற ஒரு அமித்ஷா அவர்களுடைய அடிமையாகிவிட்ட அமித்ஷா அதிமுகவாக மாறி இருக்கிறது இந்த கட்சி. அது ரொம்ப வேதனைக்குரியதான். எனக்கு சொல்லும் போதே வேதனையாட்டா இருக்கு. ஏன்னாட்டா அதிமுகவுடைய தொண்டர்கள் இதுல மனம் வெம்புவது நியாயமானது. அவர்களுடைய தவறே கிடையாது. இது பழனிசாமி என்ற தனி நபருடைய தவறு. இப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அது மட்டும் இல்லாம அமைச்சரவையிலும் வந்து இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான டாக் வந்து தமிழக அரசியல்ல வந்து அதிகமா பேசப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் வந்து கிரீஷ் ஜோடங்கர் சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இது மாதிரியான கருத்துக்கள் வந்து நிலவிட்டு இருக்கு. நம்மளுடைய பேட்டியில திமுகவினுடைய ஆர்எஸ் பாரதி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டியில என்ன சொன்னார்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் எங்க திமுகவினுடைய எண்ணோட்டமே கிடையாது, அது நடைமுறை சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பேட்டியில சொன்னாரு. அப்போ திமுக ரொம்ப தெளிவா இருக்கே, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப காங்கிரஸ் கட்சி அதை வலியுறுத்தும் மூலமாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் 22ஆம் தேதி ஏஎன்ஐக்கு கொடுத்த பேட்டி, 23ஆம் தேதி தந்தியில் பேப்பர்ல வந்த பேட்டியை படிச்சோம்னா ரொம்ப தெளிவா தெரியும். அவரை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழகத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில 2வது முறையாக முதலமைச்சராக அவர் வர வேண்டும். முதல் முறையாக வருவதற்கும் நாங்கள் கூட இருந்தோம். 2வது அப்ப இருந்த சூழல் வேறு, இப்ப இருக்க சூழல்ல 2வது முறையாக அவர் வரணும். அதற்கு காங்கிரஸ் கட்சி கூட இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த கூட்டணியில இருந்து இந்த கூட்டணியை பலத்தோடு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்காக காங்கிரஸ் கட்சி சில கேரண்டிகளை கொடுக்கும். அந்த கேரண்டிகளை வந்து ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் வந்து அளிப்பார்கள். அந்த கேரண்டிகளை நாங்க வந்து அமல்படுத்தணும்னா எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு இருக்கணும். அதனால இதுதான் எங்களுடைய நிலை என்பதை நாங்க தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கோம். கிரீஷ் சோடங்கர் தான் காங்கிரசினுடைய ஃபைனல் அத்தாரிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. அவரை பொறுத்த மட்டும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் என்ன சொன்னாரோ அதை சொல்வதுதான் அவருடைய பணி, செய்வதுதான் அவருடைய பணி. என்ன முடிவெடுக்குதோ காங்கிரஸ் கட்சி அதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு. அப்ப இதுக்கு டிமாண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு டிமாண்ட் வைக்குது. டிமாண்ட்லாம் கிடையாது. காங்கிரஸ் அவர் சொல்லியிருக்கதே அதுதான். அவர் சொல்லியிருக்கிறது கிரீஷ் சோடங்கர் அவர்கள் சொன்னதை நீங்க திருப்பி படிச்சு பாருங்க. என்னுடைய இதுலயும் ட்விட்டர்லயும் டேக் பண்ணி வச்சிருக்கேன். என்னட்டுன்னா என்ன அவர் என்ன சொன்னாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் சொன்னாரு. ஆட்சியில பங்குங்கிறது ஏன் தேவைன்னுட்டுனா, காங்கிரஸ் கட்சி எங்களுடைய கேரண்டிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எப்படி ஜார்க்கண்ட்ல நாங்க 4 அமைச்சர்கள் இருக்கோம். நிதியமைச்சரா காங்கிரஸ்ல நிதியமைச்சர் இருக்காரு, காங்கிரஸ்ல தான் இருக்காரு. ரூரல் டெவலப்மெண்ட் மந்திரி காங்கிரஸ்ல தான் இருக்காங்க. 4 அமைச்சர்கள் இருக்கோம். கேரண்டிகள் கொடுத்தோம். அந்த கேரண்டிகளை நிறைவேற்றுறதுக்காக அமைச்சரவையில் இருக்கும். எங்களுடைய நிலை ரொம்ப தெளிவான நிலை. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க மேஜர் கட்சியா இருந்திருந்தோம்னா, கேரளால இருந்தோம்னா நாங்க கல்வித்துறையை முஸ்லீம் லீக் கொடுக்குறோம். நாங்க பொதுப்பணித்துறையை கேரளா காங்கிரஸ்க்கு கொடுக்குறோம். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். மத்தியில பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க பகிர்ந்து கொடுக்க மாட்டோம்லாம் சொன்ன காலம்லாம் போயிருச்சு. அதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2003 முன்னாடி நாங்களும் இப்படியே தான் பேசணும். எங்களுடைய கொள்கை கிடையாது. திமுக அதைத்தான் சொல்லுது. அவங்க என்னோட இருக்கு. காலம் மாறும். நீங்க எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய இந்த தடவைங்கிறது அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் சொன்ன நிலையை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துறேன். போன ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி அவர் சொன்னதுதான், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதும், ஆட்சியில பங்கு வைத்தாதான் நாங்க காங்கிரஸ் கேரண்டிகளை நிறைவேற்றணும். அதுதான் காங்கிரஸ் உடைய நிலை. இப்ப காங்கிரஸுக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரல அப்படின்னா என்ன முடிவெடுப்பாங்க காங்கிரஸ் தலைமை? ஏன்னா தொண்டர்கள்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி அண்மையில பேட்டி கொடுத்தாரு. காங்கிரஸ் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தொண்டர்கள்ட்ட, சில நிர்வாகிகள்கிட்ட நானுமே தனிப்பட்ட முறையில் பேசும்போது அதே கோரிக்கை தான் வைக்கிறாங்க. ஆனா ஒருவேளை திமுக அந்த கோரிக்கையை ஏற்காவிட்டால் காங்கிரஸ் என்ன பண்ணும்? நீங்க அத்தைக்கு மீசம் வச்சா என்ன சொல்லலாம்ங்கிற கதையா இருக்கு. அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இல்ல, எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீது. எங்களுடைய இடங்களை குறைச்சிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவினுடைய அந்த குதிரை பேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏன்னுட்டா அப்பதான் கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் 3 மாநிலங்களை இழந்திருந்தோம். அதனால எங்களை பொறுத்த மட்டும் திமுக அதிகமான இடங்கள் நிக்கணும்னு நினைச்சோம். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தமிழகத்திலே நல்லாட்சி இருக்கணும், பாஜக உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். அவரோடு தோல் ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய எல்டர் பிரதர், அதாவது என்னுடைய பெரிய அண்ணன் என்று சொல்லுகின்ற, அண்ணனாக கருதுகின்ற, மூத்த அண்ணனாக கருதுகிறவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதனால அவர்களுடைய உறவு பலமாக இருக்கிறது. அதனால இந்த இஃப் பட் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால்ங்கிறதுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை. அந்த உறவுக்குள்ள எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். எங்களுடைய நிலை என்பது, எங்களுடைய காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலை என்பது தெளிவு. இதை குழப்பிக்கிட்டே இருக்க வேணாம். என்னட்ட எங்க நண்பர்களும் குழம்பிடுறாங்க. நாங்க காங்கிரஸ் கட்சியில சிலர் பேசுற பேச்சுக்கள்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க. தயவு செய்து கிரீஷ் சோடங்கர் என்ன சொன்னாரோ அதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை. நேற்று விஜய் பிரபாகர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியும் விருதுநகர்ல அப்படின்னு சொல்லி. அப்படி எப்படி சார் ஜெயிச்சீங்க? மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சோம். அவருக்கு 4500 ஓட்டு கம்மியா விழுந்துச்சு, தோத்து போயிட்டாரு. இதுல என்ன சிதம்பர ரகசியமா அது? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இளையவர், நான் ரொம்ப மதிக்கிற அண்ணன் கேப்டனுடைய மகன். அதனால நான் மத்த மாதிரி பேசல. அவரை பொறுத்த மட்டும் அவர் அரசியல்ல வெற்றி பெறணும். அவருடைய முதல் தேர்தலா இருந்துச்சு, அது தோல்வியா முடிஞ்சிருச்சு. அதற்கு என்னுடைய வருத்தம். ஆனா அவர் நின்னது விருதுநகர்ல, காமராஜர் மண்ணுல. அங்க காங்கிரஸ்காரர்களுக்கு வெற்றி கிடைப்பது நியாயமானது, நடந்திருக்கு. நாங்க அதுல தோல்வியுற்ற திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த பேச்சு பேசலையே. எனக்கு முன்னாடி இதே மாதிரி திரு கார்த்திக் அவர்கள் தோத்திருக்காரு. அவர் ரகசியம் வச்சு சொல்றாரு, ஏதோ ஒரு விஷயத்தினால ஜெயிச்சாங்க அப்படிங்கிறாரு. புரியல அவரு. அதான் அவருக்கு மக்கள் ஓட்டு போடலங்கிறத அவருக்கு அந்த புரிதலே இல்லாம இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டா தானே, உங்களுக்கு டப்பால ஓட்டு முடிந்தா தானே ஓட்டு முடியும். 6 தொகுதி இருக்கு. 6 தொகுதியிலையும் சேர்ந்துதான் 2000 பூத்துலதான் மக்கள் வரிசையா நின்று ஓட்டு போடுவாங்க. ஒரு ஓட்டுல தோத்து போயிட்டீங்கன்னா 4100 ஓட்டுல தோத்துருக்கீங்க. 4500 ஓட்டுல நீங்க தோத்து போனதை ஒத்துக்கிறாம நாங்க என்னட்டோம்னா, இதுக்கும் போயிருந்தீங்க, கோர்ட்டுக்கும் போயிருக்கீங்க, கோர்ட்ல இருக்கு, பேசிக்கிடுவோம். எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு தவறும் பண்ணாம, அதுவும் நேர்மையான அதிகாரிகள் இருந்து அது கவுண்டிங் எல்லாம் பார்த்தாங்க. அதனால என்ன, எங்களுக்கு எந்த ஒரு தவறும் பண்ணல, ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால என்னைய பொறுத்த மட்டும் நாங்கள் காமராஜருடைய பக்தர்கள். அது காமராஜர் பிறந்த மண். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ல
தொடர்ந்து என்னை 3வது முறையாக வெற்றி பெற வைத்த அந்த மக்களுடைய ஆதரவுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பேன். இவர்களை போனவர்கள் பல பேர் தோத்திருக்கார்கள். தேமுதிகாலிருந்தே தொடர்ந்து என்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்காங்க. மாப்பு பாண்டிய தோத்திருக்காரு, நடுவில் அழகர்சாமி தோத்திருக்காரு. தோல்வி இவர்களுடைய பிரச்சனைகள் பல காரணம் சொல்லுவாங்க. கூட்டணி போயிருச்சும்பாங்க, மழை வெயிலம்பாங்க, வெயில் அடிக்கலம்பாங்க. தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கும், வெற்றிக்கு பல விஷயங்கள் இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் இது மக்களுடைய வெற்றி. மக்கள் அவருக்கு வாக்களிக்கல. அதற்காக அவரை பொறுத்த மட்டும் வேறு விதமாக பார்த்திருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் விருதுநகர் மக்களுடைய வெற்றி அது. விருதுநகர் மக்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை விருதுநகர் மக்களுக்கு நேர்மையாக செஞ்சு கொண்டிருப்பேன். அவர்களுடைய குரலாக டெல்லியில ஒழிப்பேன். அவர்கள் கொடுத்த வேலையை டெல்லியில செய்வது என்னுடைய பணி. தமிழகத்திற்கு எதிராக தொடர்ந்து பாஜக, RSS எவ்வளவு சொன்னாலும் சரி அதை எதிர்த்து போராடுகின்ற குணம் படைத்தவன் நான். தமிழகத்தில் RSS காரர்களையும் பாஜக காரர்களையும் டெல்லியிலே அவர்கள் குகையிலே சென்று சண்டைப்படக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் நாங்கள் காமராஜருடைய உண்மையான பக்தர்கள். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசுறீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவிமோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி இன்று முதல். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.